தமிழ் மக்களுக்கு வணக்கம். காஞ்சிபுரத்தில் நம்ம உதவாநிதி, துணை பொம்மை உதவாநிதி தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி செய்தி வந்தது. அதே போல் பிரச்சாரத்தையும் ஆரம்பித்திருக்கிறான். இதில் பார்த்தோம்னாக்க இவங்களுடைய கட்சியில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பொம்மை சர்வதேச பயணம் 6 மாதத்துக்கு ஒரு முறை மனைவியை அழைத்து கொண்டு உல்லாச பயணம் போவார் இல்லையா? அந்த மாதிரி உல்லாச பயணம் சென்று விட்டு திரும்பி வந்து வெள்ளை அறிக்கை நீங்கள் ஏதாவது கேட்டால் நீங்கள் கொடுப்பீர்களா அப்படின்ற கேள்வி பத்திரிகையாளர்கள் வைத்த பொழுது, வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுக்குற வழக்கமே இல்லைங்க, நாங்கள் முதலீடுன்னு என்று எதை சொல்கிறோமோ அதுதான் முதலீடு, நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம் அப்படின்னு பதில் சொல்லிட்டு போகிறாரு. இந்த காணொலியும் நீங்கள் பார்க்கலாம். வெள்ளை அறிக்கை அது வெளியிடுறது மரபு கிடையாது பொதுவா. இதே ஸ்டாலின் வெள்ளை அறிக்கையை கொடுக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் இவர்களிடம் கேட்டார் அப்படின்றதும் இங்கே பதிவு செய்ய வேண்டும். நாங்கள் திரும்ப திரும்ப சட்டமன்றத்தில் கேட்டோம். அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற நேரத்திலேயே சட்டமன்றத்தில் இருந்து கேட்டோம், என்ன முதலீடு வந்திருக்கு, வெள்ளை அறிக்கை வைக்குங்க. எங்கிருந்து முதலீடு, எவ்வளவு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று திரும்ப திரும்ப கேட்டோம், பதில் கிடையாது. ஆனால் இங்கே கருத்தியல் ரீதியாக பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றதான் இவர்களுடைய பிரச்சாரத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியது. உதவாநிதி பேசுகிறான் காஞ்சிபுரத்தில். நான் ஏற்கனவே பல இடங்களில் நான் பதிவு பண்ணேன், பல பேட்டிகளையும் நான் சொல்லியிருக்கிறேன், பல காணொலிகளையும் நான் இதை பதிவு பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, ஸ்டாலினாக இருக்கட்டும் இல்லை உதவாநிதியாக இருக்கட்டும், இவங்க ஊராக பிரச்சாரத்துக்கு போனாலும் எங்கேயும் இவர்கள் தங்களுடைய ஆட்சியுடைய சாதனை என்பதனை பிரதானப்படுத்தி பேச மாட்டார்கள். ஏன்னா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் செய்யலை அப்படின்றதான் உண்மை. இப்போ இதையே நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அவரும் நேற்றோடு 50வது நாள் பிரச்சாரத்தை முடித்திருக்கிறார். தினமும் 3 தொகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார். அந்த 3 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அங்கே தன்னுடைய ஆட்சியின் சாதனைகள், அதாவது தன்னுடைய 4.5 ஆண்டு ஆட்சியில் என்னென்ன செய்தோம் அப்படின்றதை பட்டியலிட்டு விட்டுத்தான் விமர்சனத்தை வைக்கிறார். மிக சுலபமாக ஒரு எதிர்க்கட்சி தலைவரால் தன்னுடைய பிரச்சனைகள், அரசாங்கத்திற்கு எதிரான விமர்சனங்கள் அப்படின்னு எடுத்து பேச முடியும். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவருக்கு ரொம்ப எளிதாக வரும் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவது அப்படின்றது. ஆனால் அதற்கு முன்னர் தன்னுடைய சாதனை என்ன அப்படின்றத பட்டியலிடுகிறார். அது மட்டும் இல்லை, இவர்களை நோக்கி சவால் விடுகிறார். அப்பன் அவன் 2 பேரையும் நோக்கி சவால் விடுகிறார். என்ன சவால் விடுகிறார்? நேராக ஒரு பொது மேடை போடுவோம், நீ சொல்கிற இடத்துக்கே நான் வரேன், உன் குடும்பம் தான் ஏகப்பட்ட மீடியா வச்சுருக்கீங்களே, அதில் சன் டிவியே எடுத்துப்போமே, அந்த மேடையிலேயே பேசுவோம், லைவ் போடுவோம், நீ துண்டு சீட்டோட வா, ஏதாவது ஒரு சீட்டோட வா, இதோட வேணாம் வா, நானும் வரேன், என்னுடைய 4.5 ஆண்டுகள் சாதனைகளை நான் பட்டியலிடுகிறேன், உன்னுடைய 4.5 ஆண்டுகள் அவல ஆட்சியுடைய சாதனைகளை முடிந்தால் நீ பட்டியலிட தயாரா? திறந்த நிலை சவால். இதற்கு பதில் சொல்லுங்கடான்னா அப்பனும் வாயை திறக்கல, மகனும் வாயை திறக்கல. மாறாக அவர்களுக்கே உரிய வழக்கம், இது திமுகவுக்கே உரிய வழக்கம் தானே, அந்த திமுகவுக்கே உரிய வழக்கமாக தனிப்பட்ட தாக்குதல்கள், அதிமுகவை அசிங்கப்படுத்துவதாக நினைத்து கொண்டு, இந்த கிண்டல் கேலியெல்லாம் மக்கள் ரசிப்பார்கள் என்று நினைத்து கொண்டு, நான் கிறுக்க மாதிரி சிரிப்பானே அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு அதிமுக விலை போய்விட்டது, அதிமுக அடிமையாகி விட்டது. டேய், உங்ககிட்ட நாங்கள் என்ன கேட்குறோம்? உனக்கு எதுக்கு நாங்கள் ஓட்டு போடணும்னா அதை பற்றி பேசு. இதே காஞ்சிபுரத்தில் இதே உதவாநிதி என்ன பேசினான், சரியாக 4.5 ஆண்டுகளுக்கு முன்னர் என்ன பேசினான் என்பதனை மக்கள் நினைத்து பார்க்க வேண்டும், நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். ஏன்னா இவனை சட்டையை பிடித்து அந்த கேள்வியைத்தான் கேட்கணும். இதே காஞ்சிபுரத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் பார்த்து காதல் கழுத்தில் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் அடகு வைங்கன்னு சொன்னானா இல்லையா? அப்படி சொன்ன இந்த உதவாநிதி நகைக்கடன் ரத்து அப்படின்னு கதையை விட்டவன், இதுவரைக்கும் நீங்கள் நகைக்கடனை கொண்டு போய் அடகு வைக்கவில்லை என்றால் இனிமேலாவது நான் சொன்னதற்கு அப்புறமாவது, இப்போ நான் சொல்கிறேன்ல, இதுக்கப்புறமாவது போங்க, பாவம் அங்கே ஒரு பாட்டி நிற்குது, பெருசாக ஒரு தொங்கட்டாலாம் போட்டுக்கிட்டு இருக்கு, அந்த பாட்டியை பார்த்து சொல்கிறான், நீ போய் அடகு வச்சிரு அப்படின்னு. திருட்டு குடும்பம், அந்த திருட்டு புத்தி அப்படியே ஆட்சிக்கு இவங்க அடகு வச்சதெல்லாம் கொண்டு போய் ரசீதை கொண்டு போய் காமிச்சா உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி கழிச்சு கட்டிட்டான். இதை பற்றி பேசுவதற்கு, இதே காஞ்சிபுரத்தில் பேசுவதற்கு இந்த உதவாநிதி தயாரா? மாறாக இவன் என்ன சொல்கிறான்,
எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து நீங்கள் 100 ஆண்டுகள் இருக்க வேண்டும், கை நடுங்குதுன்னு சொல்லிட்டாராம். நீ தப்பா பேசின அவரை பார்த்து, டேபிளுக்கு கீழே டேபிளுக்கு மேலே நீ பேசின, அதனால தான் உன் கையே நடுங்குது, நீ எல்லாம் இதை பேசலாமான்னு அவர் சொன்னார். அசிங்கமாக போய்டும், மூடிட்டு போனார் அவர். உடனே அவரை பார்த்து யாருக்கு முட்டி தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா, இவன் புத்தி ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் முட்டிக்கு கீழே தான் போகும், இவன் புத்தி அதுதான். ஆனால் நாம் என்ன சொல்ல வரோம்னா, யாருக்கு முட்டி தெரிஞ்சது என்பதனை 2013 பார்ப்போம். ஏன் 2013 கூட வேண்டாம், 2011 பார்ப்போம். 2 முட்டி கப்பையும் கொண்டு போய் சோனியா காந்திக்கு முன்னால் வைத்தது யாரு? கருணாநிதி. மேல் மாடத்தில் ரெய்டு, கீழ் மாடத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை என்று அடகு வைத்தது யாரு? கருணாநிதி. ஒரு கடற்கரையே அந்த புறமாக மாற்றி கால்மாட்டில் துணைவி தலைமாட்டில் மனைவி என்று டபுள் காட் போட்டு ஏசி கூலருடன் அமர்ந்து உண்ணாவிரதம் என்று நாடகமாடி ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும் என்று பின்னால் வந்து அதற்கு விளக்கமும் கொடுத்தது யாரு? கருணாநிதி. நீ எல்லாம் முட்டி தேய்வதை பற்றி பேசலாமா? அதிமுக ஐசியூவில் இருக்கிறது, அதிமுக வேறெங்கோ இருக்கிறது. உன் அரசாங்கம் எப்படி இருக்கிறதுன்றதை முதல்ல பாருப்பா. ஒரு டிஎஸ்பி என்னடான்னா கோர்ட்டை விட்டு வெளில ஓடுறான், இன்னொரு இடத்துல ஒரு டிஎஸ்பி மண்டை உடைக்கப்படுகிறது. ஒரு ஏடிஜிபி என்னடான்னா தன்னுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லைன்னு போய் கதறாங்க இங்கே நீதிமன்றத்தில். இன்னொரு ஏடிஜிபி என்னடான்னா அவர் வாகனத்தை கொண்டு போய் ஒரு கடத்தலில் ஈடுபட்டிருக்காங்க, அந்த கடத்தலில் ஈடுபட்டது அவருக்கே தெரியலன்னு சொல்லி ஒரு ஏடிஜிபிக்கே தன்னுடைய வாகனம் திருடப்பட்டது என்பது தெரியலன்னா இவர் எப்படி ஊரில் நடக்கக்கூடிய திருட்டையெல்லாம் தட்டி கேட்பாரு? அந்த ஊர் எப்படி உருப்படும்? இப்படி உன்னுடைய அரசாங்கமே கோமா நிலையில் இருக்கிறது. கருணாநிதி எப்படி தன்னுடைய இறுதி நாட்களில் சட்டமன்றத்தில் செயல்படாத திருவாரூர் எம்எல்ஏவாக கோமா நிலையில் இருந்தாரோ அது போன்ற உன் ஆட்சியே இருக்கிறது. நீ அதை பாருப்பா. அப்புறம் வந்து அதிமுக ஐசியூவில் இருக்கிறதா, நார்மல் வார்டுக்கு வந்திருக்கிறதா, புத்துணர்ச்சி பெற்றிருக்கிறதா என்பதை பற்றிலாம் யோசிக்கலாம். உன்னிடம் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? உன்னுடைய ஆட்சியின் சாதனை என்ன? இதை விளக்குவதற்கு நீ தயாரா? இதை பற்றி பேசுறதுக்கு நீ தயாரா? உன்னுடைய தொகுதியாக இருக்கட்டும், உன் அப்பனுடைய தொகுதியாக இருக்கட்டும், அங்கே நடக்கக்கூடிய அவலங்கள்லேருந்து ஆரம்பிப்போம், வேற எங்கேயும் போக வேண்டாம். முதலமைச்சருடைய தொகுதியிலேருந்து ஆரம்பிப்போம், குளத்தூர்லேருந்து ஆரம்பிப்போமா? அங்கேயே மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதில் கூத்து என்னன்னா, இவன் போகிறான் ஒரு ஃபாரின் டூரு, இவன் அப்பன் ஒரு ஃபாரின் டூரு, இப்படி மாறி மாறி ஃபாரின் டூர். இதெல்லாம் மாப்பிள்ளை சார் இங்கேருந்து பணத்தை எல்லாம் திருடின்னு போய் ஒரு ஊராக கொண்டு போய் ஸ்பெயின் லண்டன்னு கொண்டு போய் பதுக்கிட்டு வராப்புல. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? தூய்மை பணியாளர்கள் இன்று வரையில் கதறி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது 2 நாட்களுக்கு முன்னர் அவர்கள் அந்த உழைப்பாளர் சிலைக்கு முன்னால் போய் போராட்டம் நடத்த முயன்ற பொழுது அவர்கள் விரட்டி விரட்டி கைது செய்யப்பட்டார்கள். செய்தி என்ன தெரியுமா? விரட்டி விரட்டி கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் வீடு தேடி போய் காவல்துறையினர் அவர்களை கைது செய்கிறார்கள். அப்படின்றது தான் போராடுவது என்பது அடிப்படை உரிமை. இதில் பெருமை பீத்தல் வேற. என்ன பெருமை பீத்தல்? இவர்கள் வந்து ஜனநாயகத்துக்கு துணை நிற்கிறார்களாம், இவர்கள் வந்து கருத்துரிமைக்கு துணை நிற்கிறார்களாம். அப்போ அவங்க கேட்குற அடிப்படை உரிமை என்ன? 23,000லேருந்து 10,000க்கு நீ குறைச்சிட்ட சம்பளத்தை, இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படின்றதுக்காக நியாயமாக அவனுடைய குரலை ஒலிக்க செய்ய வேண்டும் அப்படின்றது அவனுடைய உரிமை. அப்படி அந்த உரிமைக்காக அவன் வந்து போராட வேண்டும் என்று கேட்டால் அதை கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. போராட்டம் தானே அவன் நடத்த போகிறான். அதற்கான அனுமதியை கொடுப்பதற்கு உனக்கு என்ன பிரச்சனை? அந்த அனுமதியை கூட கொடுக்காமல் தாமதப்படுத்துவது ஏன்? அப்போ இது கொடுங்கோல் ஆட்சி இல்லையா? இது கேவலமான ஆட்சி இல்லையா? இப்படியான ஒரு கேவலமான ஆட்சியை நடத்திக்கிட்டு வெட்கமே இல்லாமல் அப்பனும் மகனும் வந்து அங்கே நிற்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் இவங்க குடும்பத்தோடைய படம் ரிலீஸ், அதாவது இந்த பக்கம் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க காலெல்லாம் பார்த்தீங்கன்னா பொத்தலாக இருக்குது, அவங்க அடிப்படை கழிப்பட வசதி கூட இல்லாமல் அதை கூட கொடுக்க முடியாமல் அங்கே வந்து பூட்டு போடுறான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பக்கத்து தெரு, அப்படியே நீங்கள் எங்கே போராடிக்கிட்டு இருந்தாங்களோ அதுக்கு அப்படியே பக்கத்து தெரு. இந்த பக்கத்து தெருவில் இவங்க குடும்பத்தோடைய திரைப்படம் வெளியிடப்படுகிறது. கூலி என்கிற திரைப்படம். படத்தோடைய பேரை பாருங்கள். இதுதான் நகைமுரன்ற. நான் இங்கே கூலிக்காக இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அவன் அங்கே
கூலின்னு படத்தை வெளியிட்டு 1000 கோடி ரூபாய் எப்படி திருடுவது அப்படின்னு அவன் கல்லா கட்டுவது அப்படின்னு அவன் திட்டம் போடுறான். அதுக்கு இவன் போகிறான், யார் இந்த துணை பொம்மை இங்கே வக்கனையாக பேசுகிறானே இவன் போகிறான். அங்கே இவன் அந்த ரூட்டை மாற்றி போகிறான். இந்த பக்கம் போனால் இவங்களை பார்க்கணுமா, அதனால ரூட்டை மாற்றி அங்கே போகிறான். அங்கே போய் உட்கார்றான். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும். நாங்கள் இந்த கேவலம் 23,000 ரூபாய் இது ஒரு பணமா? இதையே நான் இது ஒரு பணமான்னு கேட்குறேன் தெரியுமா? ஏன்னா இந்த குடும்பம் எப்படியெல்லாம் அடித்து கொண்டிருக்கிறதுன்றது பாருங்க. 30,000 கோடி 40,000 கோடி ஆண்டுக்கு, அவன் அமைச்சரே சொல்கிறான் ஆண்டுக்கு. அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சில நாட்களுக்கு முன்னில் நேபாளத்தில் நடந்த அந்த மக்களுடைய புரட்சி, அந்த புரட்சி எப்படி எத்தகையதாக இருந்ததுன்றதை பாருங்கள். அதற்கான மூல காரணம் என்னவாக இருக்க முடியும்? அதுக்கு பல்வேறு உந்துதல்கள் இருக்கலாம், பல்வேறு தூண்டுதல்கள் இருக்கலாம். வெளிநாட்டிலிருந்து இருக்கக்கூடிய சக்திகள்லாம் தூண்டி விட்டுருக்கலாம். ஆனால் தூண்டுவதற்கு கூட ஏதோ ஒரு இடத்தில் அந்த மக்கள் மனதில் ஒரு புகைச்சல் இருந்திருக்கிறது, ஒரு கோபம் இருந்திருக்கிறது. அது போன்ற ஒரு புரட்சி இங்கே வர வேண்டும் நான் சொல்ல வரல. அது போன்ற ஒரு வன்முறை இங்கே நடக்க வேண்டும் என்பதை நான் கண்டிப்பாக ஆதரிக்க மறுக்கிறேன். ஆனால் நான் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான். அந்த புகைச்சல் இருக்கு பாருங்க, அது ஏன் வந்தது? வேலை இல்லை. ஆனால் இந்த அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள், ஆண்டவன், ஆளக்கூடியவன், ஆண்டு கொண்டிருப்பவன், இவர்கள் எல்லோருமே இவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், இவர்கள் சொகுசாக இருக்கிறார்கள். நான் இந்த பொத்தல் போட்ட காலோட நான் ரோட்டில் உட்காந்து நான் போராடுவேன், எவனும் கண்டுக்க மாட்டான். ஆனால் பக்கத்து தெருவிலேயே 1000 கோடி ரூபாய்க்கு கல்லா கட்டுவதற்காக திரைப்பட விழாவில் நான் யாரை மதித்து, நான் யாரை நம்பி நான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்து வாக்களித்தனோ அவன் அங்கே உட்கார்ந்திருப்பான், என்னை கண்டுகொள்ள கூட மாட்டான். அதற்கு முடிந்து 2வது நாள் என்னை அடித்து அங்கிருந்து விரட்டுவான் என்றால் இந்த புகைச்சல் புரட்சியாக மாறுமா மாறாதா? அப்படியான ஒரு சூழல் இன்றைக்கு வருமா வராதா? அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோமா இல்லையா? பாவம் இந்த அப்பாவி மக்கள், இவர்கள் அறிவு சார்ந்தவர்கள், ஆனால் நம்பிக்கை அப்படின்றதுல விழுந்துடுறாங்க கீழே. உணர்ச்சி அப்படின்ற இடத்துல இவர்கள் விழுந்து விடுகிறார்கள், தடுமாறி விடுகிறார்கள். இவனை பார்த்து கேள்வி கேட்கணும், எப்படிடா உன் பையனுக்கு வந்தது? அடுத்த படம் ஒன்று ரிலீஸ் பண்ண போறேன்றான். 2 சூப்பர் ஸ்டார்கள், ஆளுக்கு 500 கோடி 1000 கோடி மதிப்பு, சந்தை மதிப்பு கொண்டவர்கள். இவர்களுடைய படங்கள் வந்தால் அப்படின்னு இருக்கிறவங்கள 2 பேரையும் சேர்த்து வைத்து இவன் படம் ரிலீஸ் பண்ணுவானாம். அதற்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டாரை வைத்து இவன் படம் ரிலீஸ் பண்ணுவானாம். இதெல்லாம் இவன் செய்வானாம். அவன் வயது என்ன? 22 வயது இருக்கும். அவன் ரிலீஸ் பண்ணுவானாம். அங்கே கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் யோசிச்சு பாருங்க. இவன் வயது 22, இவன் இந்த படங்களையெல்லாம் ரிலீஸ் பண்ணுவானா? அங்கே 22 ஆண்டுகள் தூய்மை பணியாளராக பணி செய்தவர்கள் வெறும் 23,000 ரூபாய்க்கு, அந்த 23,000 ரூபாயை கூட 10,000 ரூபாய்க்கு நீ குறைச்சிட்டியே இன்னும் போராடுறாங்கன்னா இது ஒரு சமுதாயமா? இந்த சமுதாயம் உருப்படுமா? இவனையெல்லாம் ஆட்சியாளர்கள் என்று அழகு பார்க்கின்ற நாம் உருப்படுவோமா? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நான் கம்யூனிசம் பேசலை. இங்கே செல்வந்தர்கள் இருப்பார்கள், தொழிலதிபர்கள் இருப்பார்கள், அவர்களெல்லாம் இருக்கும் பொழுதுதான் இங்கே வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். இதையெல்லாம் நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் அந்த இடத்துல நான் கம்யூனிசம் என்ற பேரில் எல்லாத்தையும் எல்லோருக்கும் சமமாகலாம் நான் பேச போகிறதில்லை, போகாத ஊருக்கு வழி தேட போகிறதில்லை. ஆனால் என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். உழைப்பு என்றால் என்னவென்றே தெரியாத 4ஆம் தலைமுறை 5ஆம் தலைமுறை இங்கே சுரண்டி கொண்டு பிழைத்து கொண்டிருக்கிறது. ஒரே காரணம், இவர்களுக்கு வாக்களிக்கிறோம் என்பதனால்தான். எதற்காக வாக்களிக்கிறோம்? இவர்கள் நமக்கு நன்மை செய்வார்கள் என்பதற்காகவா? கண்டிப்பாக இல்லை. அந்த நம்பிக்கையுடன் தான் வாக்களித்தோம். அந்த நம்பிக்கையை இவர்கள் அசிங்கப்படுத்தி விட்டார்கள், கொச்சைப்படுத்தி விட்டார்கள். நான் எனக்காக பரிதாபப்படலை. எந்த காலத்திலும் இந்த அயோக்கிய ராஸ்கல்களுக்கு நான் வாக்களிக்க மாட்டேன். ஆனால் இவர்களை நம்பி வாக்களித்தவர்களை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன், உள்ளபடியே பரிதாபப்படுகிறேன். இந்த கன்றாவிக்கா நீங்க வாக்களிச்சிங்க? அவன் எவ்வளவு அநாயசமா, எவ்வளவு குரூரமான எண்ணம் கொண்டவனா இருந்தா அவன் அவ்வளவு அழகா, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நீ என்ன வேணாலும் போராட்டம் பண்ணிட்டு போ, நான் செய்கிறது தான் செய்வேன். அவன் செய்கிறான் பாருங்க. அவன் 2.5 கோடி ரூபாய் காரில் வரதா இருக்கட்டும், அவனுங்க வெளியிடுகின்ற திரைப்படங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய படாடபமாக இருக்கட்டும், எதை பற்றியும் அவன் கவலைப்படவில்லை. நீ அங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவன் நாயோட உட்காந்து போஸ் கொடுத்து ஃபோட்டோவை வெளியே விடுவான். இவன் ஒரு பொறுக்கி, இவன் நாய்க்கு பேர் ரவுடி. அது ஒரு குட்டி போட்டால் அது முள்ள மாதிரி. ஏன்னா இந்த குடும்ப வளர்ப்பு மாதிரி தான் அந்த நாயும் இருக்கும். அதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படிப்பட்டவன் இவெல்லாம் அப்படின்ட்டு.
இவ்வளவுதான் இவர்களுக்கு மக்கள் பற்றியே இருக்கக்கூடிய அக்கறை. அந்த நாய்க்கு அவன் போடக்கூடிய அந்த பிஸ்கெட்டோட செலவு இருக்குது பாருங்க, அது கூட ஒரு 30,000 40,000 இருக்கும் மாதத்திற்கு. இங்கே வெறும் 23,000 ரூபாய்க்கு இங்கே மக்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி அவன் கவலையே படாமல் அவன் இருக்கான் பாரு. இவர்கள் தான் மக்கள் சேவகர்களா? இவர்கள் தான் மக்களுடைய பிரதிநிதிகளா? இதை சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்தில் மக்கள் இருக்கும். ஆனால் இதை சிந்திக்கக்கூடாது என்பதற்காக என்னெல்லாம் டைவர்ஷன் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுறான். மோடிங்கிறான், பாஜகங்கிறான், சனாதனங்கிறான், அதிமுக அடிமைங்கிறான். நீ என்னடா செஞ்சேன்னா அதுக்கு நேரடி பதில் கடைசி வரைக்கும் கிடையாது. அவன் கொடுத்த வாக்குறுதி எதையும் அவன் நிறைவேற்றலை. அதை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. துணிச்சலாக அவங்கக்கிட்ட வரான். ஏன்னா அவனுக்கு கூட்டணி கட்சிகள் என்கிற பெயரில் இருக்கக்கூடியவர்கள் தொங்கு சதைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் விலை போய்விட்டார்கள். அவர்களை விலை கொடுத்து வாங்கிட்டான். அவன் யாரை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்குவான். யாரை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்க முடியும் என்கிற அந்த ஒரு இருமாப்பு அவனிடம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பாவப்பட்ட மக்கள் எப்படி நமக்கு தானே ஓட்டு போடும், வேற எங்கே போகும் அப்படின்ற எண்ண ஓட்டம். இந்த எண்ண ஓட்டம் மாற வேண்டும் என்றால் இவனுடைய இந்த நமுட்டு சிரிப்போட, இவன் ஒரு திருட்டு சிரிப்போட இவன் பேசக்கூடிய, இவன் ஒரு கேலி கிண்டல்ங்கிற பெயரில், நகைச்சுவைங்கிற பெயரில் இவன் செய்யக்கூடிய அசிங்கங்களை எல்லாம், இவன் செல்கின்ற இடத்திலெல்லாம் மக்கள் காரி துப்பி இவனை புறக்கணிக்க வேண்டும். அது செய்யக்கூடிய நாள் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு இந்த சமுதாயம் உருப்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.